ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா உமன்ஸ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்க்கும் நடக்கிற செகண்ட் ஓடிஐ பற்றி வீடியோ மேட்ச்க்கான பற்றி பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட் வெட் ரெக்கார்ட், பிளேயர் பேட்டில் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கான கேப்டன் வைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் 6 கிராண்ட் லீக் டெமோ டீமும் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் டெமோ டீமாக இருக்கட்டும் அண்ட் ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் மை ஃபேவரட் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. மை ஃபேவரட் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நோ ஜிஎஸ்டி ஆன் டெபாசிட். நீங்கள் டெபாசிட் பண்ணுற மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பிடிக்கிறதில்ல. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸாக இருக்குது மை ஃபேவரட் ஆப்பில். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஸாக இருக்கும் இதை பொறுத்த வரையும். அண்ட் 24/7 இன்ஸ்டால் விட்ராவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வின் பண்ணுற மணி எவ்வளோ நேரத்துக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விட்ரால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ கிவ்வே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மை ஃபேவரட் ஆப்பை பொறுத்தவரையும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதர் ஆப்ஸ்க்கும் மை ஃபேவரட் ஆப்ஸ்க்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர் ஆப்ஸில் பொறுத்தவரையும் என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மிங்க. ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் மை ஃபேவரட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா உமன்ஸ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸும் நடக்கிற செகண்ட் ஓடிஐ தான் மேட்ச் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ டிசம்பர் 24 இந்த மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் மதியம் 1:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. அண்ட் வெனு பார்த்தீங்கன்னா கொட்டாபி ஸ்டேடியம் அண்ட் வதோராவில் தான் இந்த மேட்ச் நடக்க இருக்குங்க. அண்ட் வதோரா பொறுத்தவரையும் பிச்சில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச்சில் 7 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்த விக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தான் இந்த வெனியில் விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. 7 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்டாக இந்த வெனியில் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர் 5 விக்கெட்டும், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர் 3 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 5 விக்கெட் ஃபேஸர்ஸும் 4 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த வெனுவில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹெட் வெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட் வெட் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட்ச் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க 2 டீமுமே. அதில் இந்தியா உமன்ஸ் 5 மேட்சும் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் வெட் பேட்டில் பொறுத்தவரையும் இந்தியா உமன்ஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. அண்ட் 2 டீமுக்கான ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தானா அண்ட் பர்த்திகா ராவல் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஹர்லின் டியோல், ஹர்மன்ப்ரீத் கவுர், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா, சமியா தாக்கூர், டி சந்து, ரேணுகா சிங் தாக்கூர், பிரியா மிஸ்ரா, இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங்னு பார்த்தோம்னா ஹைலே மெத்திஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க கேப்டன் குயினா ஜோசப், வில்லியம், ஜியேந்திரோ டாட்டின், ஷைமா கேம்பல், சி ஹென்ரி, ஆலனைன், ஃப்ளெக்சர், ஜாடியா ஜேம்ஸ் அண்ட் கேர்னல் கிறிஸ்டமா ரமமர்கா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்லாம் இருக்க போகுது. ஸோ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துட்டோம். இப்போது பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அண்ட் இந்தியா உமன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா. ஸோ ஸ்மிருதி மந்தானா பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 76 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ செம்மையான ஒரு ஆவரேஜில் இருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்மும் ரொம்பவே நல்லா இருக்குது. 450 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் நல்ல ஒரு ரெக்கார்ட். கம்பல்சரி பிக்கில் ஸ்மிருதி மந்தானா நீங்கள் எடுத்துங்க. ஆனால் வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 91 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 91 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஸ்மிருதி மந்தானா பொறுத்தவரையும் கடைசியில் நடந்த ஒரு 5 மேட்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ஸ்மிருதி மந்தானா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் போத் கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். அண்ட்
பர்திகா ராவல் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 40 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 40 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் எதுவும் ரன்ஸ் வரல. ஸோ அவனோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் மேட்ச்சில் போன மேட்ச் ஆடினாங்க. அந்த ஒரு மேட்ச்சில் 40 ரன் அடித்தாங்க. ஸோ கேட்சுகள் அதிகமாக தவற விட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணக்கோசரம் அந்த 40 ரன் வந்தாங்க. பட் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இவங்களை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏர்லி விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் டீசெண்டாக இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பை சான்ஸ் கிராண்ட் லீகில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டீமில் நீங்கள் உங்களை பர்திகா ராவலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பொறுத்தவரையும் ஹர்லின் டியோல். ஸோ ஹர்லின் டியோல் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 44 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 44 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுலையும் அதே மாதிரி தான் ஒரு மேட்ச்சுக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு மேட்ச் கூட 50+ ரன் ஸ்கோர் பண்ணல. ஸோ 30+ ரன் 2 முறை கடந்திருக்காங்க. அதுவும் கடைசியில் நடந்த 2 மேட்ச்சில் நடந்திருக்கு. பட் இது வந்து ஓடிஐ ஃபார்மேட் அப்படிங்கிறனால நிறைய ஓவர்ஸ் கிடைக்கிறதுனால ஹர்லின் டியோல் கிட்டேருந்து ஒரு டீசெண்டான ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கக்கூடிய பிளேயர். என்ன கேட்டேன் அப்படின்னா கிராண்ட் லீக்கில் ஒரு டீம்லேயாச்சும் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கூட உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். ஹர்மன்ப்ரீத் கவுர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 18 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 26 வச்சுருக்காங்க. 369 ரன்னும் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 30 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஹர்மன்ப்ரீத் கவுர் பொறுத்தவரையும் 362 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஆவரேஜ் ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 34 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அது 34 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுமே ஒரு 50+ ரன்ஸ் இன்னும் ஸ்கோர் பண்ணல முழுமையாக. 30+ ரன் பார்த்திங்கன்னா விக்கெட் செட் ஆனதுக்கப்புறம் விக்கெட்டை இழந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களை நீங்கள் ஸ்மால் லீக் போடுறவங்க கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிராண்ட் லீக்கில் ஒன் டீமில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயரில் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஒரு 10 டீம் போகிறவங்களுக்கு இவங்களுக்கு சஃபல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெனிமா ரோட்ரிக்ஸ். ஸோ ஜெனிமா ரோட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 141 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸில் நல்லா ஒரு ரெக்கார்ட் அடிச்சிருக்காங்க. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லி விக்கெட்டை விட்டுறாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் வெனுவை பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 31 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஜெனிமா ரோட்ரிக்ஸ் ரொம்ப நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் அந்த T20 சீரீஸ்லேருந்து நல்லாவும் ஸ்மித்தி மந்தனா ஜெனிமா ரோட்ரிக்ஸ் 2 பேர் தான் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஜெனிமா ரோட்ரிக்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மிடில் ஆர்டர்ஸில் வரனால இயர்லி டாப் ஆர்டர் குயிக்காக விக்கெட் விழுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ போன மேட்ச் நம்பி நீங்கள் ஓப்பனிங்கில் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஜெனிமா ரோட்ரிக்ஸ்க்கு மேலே இந்த மேட்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. என்ன கேட்டால் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுறவங்க. ஸோ இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு கூட நான் இன்னும் சொல்லுவேன். அண்ட் ரிச்சா கோஸ் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 31 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த ஸ்கோர் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ பெருசாக ரன்ஸ் வரல. 3 கேட்ச் பிடிச்சிருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 26 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 26 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது ரிச்சா கோஸ் பொறுத்தவரையும். ஸோ அவங்க வர சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கரெக்டான சுச்சுவேஷனில் வராங்க. ஸ்கோர் நல்லா இருக்குது. வந்த பால்லேருந்து அடிச்சு ஆடக்கூடிய பிளேயராக இருக்காங்க. ஸோ குயிக்காக அடிச்சு போடுறாங்க. ஆப்போசிட் பொறுத்தவரைக்கும் காரணம் பொறுத்தவரையும் அவங்கள்ட்ட ஸ்கோர் கேட்ச் பிடிச்சி ட்ரீம் டீமில் வருவாங்க அப்படின்னு கேள்வியில். பட் ரிச்சா கோஸ் பொறுத்தவரை கம்பல்சரி ட்ரீம் டீமில் வந்துடுறாங்க. ஸோ மஸ்ட் பிக் ரிச்சா கோஸ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த தீப்தி சர்மா. ஸோ தீப்தி சர்மா பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 134 ரன் அடிச்சிருக்காங்க. 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்மாரான ஆவரேஜ் தான் இருக்குது. பவுலிங் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்க்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்க்கு 4 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க தீப்தி சர்மா. வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 14 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா செகண்டாக பால் பண்ணுறப்போ அந்த ஒரு விக்கெட் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பார்க்குறப்போ தீப்தி சர்மாட்டிருந்து பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் வரலங்க. ஸோ ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ பேட் அண்ட் பால் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மற்றபடி கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு வருவாங்களா அப்படின்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ ரிஸ்க்கான நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஹைலி மேட்ச் DeAndre.in இப்படி தான் ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் ரிஸ்க்காக தீப்தி சர்மாவுக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கிராண்ட் லீக்கில் ஒரு டீம்லாச்சும் நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சைமா தாக்கூர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 4 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட் எதுவும் எடுக்கல. அதே மாதிரி வெனுலையும் பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஸோ வெனு ரெக்கார்டு ஹெட் டு ரெக்கார்டு ரெண்டுமே கொஞ்சம் போராக தான் இருக்குது. இவங்க தான் சொல்கிறேன் நான் ஒரு கிராண்ட் லீக் டீமுக்கான பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரேணுகா சிங் தாக்கூர், டி சந்து இப்படி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சைமா தாக்கூரை ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க இவங்களை தவிர்த்துட்டு அதர் ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் பார்க்குறப்ப பெருசாக எதுவுமே இல்லை. அது ஒரு காரணத்துக்கோசரம் நான் சொல்கிறேன். டி சந்து பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா
ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி பவுலிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வெனூரில் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச் 4 ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அந்த ஒரு விக்கெட்டும் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பார்க்குறப்ப கடைசியாக நடந்த மேட்சஸ் எல்லாமே நல்ல ஒவ்வொரு மேட்ச் விக்கெட் எடுத்து இவங்க ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவங்க டீசெண்டான ஸ்கோர் பண்ணி பவுலிங் போட்டுட்றதுனால இவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரேணுகா சிங் தாக்கூர் பொறுத்தவரைக்கும் போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கலக்கி போட்டாங்க. ஸோ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட்வர்டில் 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்துருந்துச்சு. வெனுவில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்சஸ்க்கு 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுவுமே செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ ரேணுகா சிங் தாக்கூர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆனால் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க டீசெண்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ பை சான்ஸ் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்டாக பவுல் பண்ணுறப்போ கம்பல்சரி உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு ரேணுகா சிங் தாக்கூர்கிட்ட இருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியா மிஸ்ரா. ஸோ பிரியா மிஸ்ரா பொறுத்தவரையும் அவங்க ஒரு பார்த்திங்கன்னா லெக் பிரேக் போடக்கூடிய ஒரு ஸ்பின்னராக இருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட்வர்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச்க்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. 2 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக அந்த மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னால் 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறத பிரியா மிஸ்ரா எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் ஜிஎலுக்கான டீமை ட்ரை பண்ணலாம். இல்லை ஒன் சைட் டீம் ஸ்மால் லீக் ஒன் சைட் டீம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீம்னாச்சும் நீங்கள் இவங்களை ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கட் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎல்ஆர் டீம் போடுறவங்களுக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டியன்ஸ் உமன்ஸோட ஒரு பிளேஸோட ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்துடலாம். ஹைலை மேட்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட்வர்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 186 ரன் அடிச்சிருக்காங்க. 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஆடக்கூடிய பிளேயர் ஹைலை மேத்யூஸ். பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் 4 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ பவுலிங்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது ஹெட்வர்டில் பொறுத்தவரையும். வெனுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சஸ்க்கு ரன்ஸ் எதுவும் அடிக்கலை அண்ட் 2 விக்கெட்டை எடுத்திருக்காங்க ஹைலி மேத்யூஸ். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப பேட் அண்ட் பவுலில் ரெண்டுலேயுமே கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், குவாலிட்டியான ஆல்ரவுண்டர். ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே என்ன அட்வான்டேஜ். ஏன்னா அந்த பவர் பிளேக்குள்ளே அவங்களுக்கு ஃபீல்டர் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுலேயும் ஸ்கோர் பண்ணிக்கலாம். பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 10 ஓவர் போட்டுறாங்க. ஸோ எப்படினாலும் ஒரு விக்கெட் 25 ரன் அடிச்சிட்டாலே ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ கம்பல்சரி பீக் ஹைலி மேத்யூஸை நீங்கள் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். போத் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ரெண்டுலேயுமே. அண்ட் முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா குயினா ஜோசப். ஸோ குயினா ஜோசப் பொறுத்தவரை T20 நல்லா ஒரு அதிரடி ஆடினாங்க. ஸோ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ரன். ஸோ ஃபஸ்ட்டு பாலே ஃபேஸ் பண்ணல. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குயிக் சிங்கிள் ஓடினாங்க. ஸோ அவங்களால அவங்களோட குயிக்காக ஓட முடியல. அதுக்குள்ளே ஃபீல்டர் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரன் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க அவுட் ஆகிட்டாங்க. பட் இந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டீமை நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். வெனு அண்ட் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் பெருசாக எதுவும் ஸ்கோர் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப T20 நல்லா தான் டீசெண்டாக ஆடினாங்க. பவர் பிளே யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல்டர்லாம் உள்ளே உள்ளனால நிறைய பவுண்டரிஸில் டீல் பண்ணாங்க. ஸோ குவாலிட்டி ஒரு ஆல்ரெடி ஆடக்கூடிய பிளேயர் தான். இவங்களோட நாட்டு கிராண்ட் லீக்கில் நீங்கள் வெஸ்ட் இண்டியன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குயினா ஜோசப்பை. அண்ட் வில்லியம்ஸை பொறுத்தவரையும் ஹெட்வர்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 ரன் அண்ட் வெனு ரெக்கார்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே போராக இருக்குது. ஸோ ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப போராக இருக்குங்க. ஸோ இவங்களை ஸ்மால் லீக்கில் நீங்கள் தவிர்த்துறது நல்லது. அண்ட் மற்றபடி நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண போகிறவங்க அப்படின்னா இல்லை நான் ஒரு 5 டீம் ஒரு 6 டீம் போடுறேன் அப்படின்னா ஒரு டீம்லாச்சும் நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி மற்ற இருக்க பிளேயர்ஸ்க்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டீம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நார்மலாக டீமில் இவங்களை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் ஜியேந்திரோ டாட்டின் பொறுத்தவரை ஹெட்வர்டில் 16 மேட்ச் ப்ளே பண்ணி 24 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 366 ரன்னும் அண்ட் 9 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே டீசெண்டான ஒரு ஸ்கோர் வச்சுருக்காங்க. பவுலிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 10 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு விக்கெட்டும் எடுக்கலை. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா ஜியேந்திரோ டாட்டினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுலையும் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்டும் 8 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு அந்த ஒரு விக்கெட்டும். அது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இவங்களுமே நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான். பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டில் நடந்து பார்த்தீங்கன்னா 8 ரன் ஒரு விக்கெட் 2 விக்கெட் அண்ட் 50 ரன் 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க அந்த சீரீஸ்லேயே. அண்ட் ஹைலி மேத்யூஸ் அண்ட் ஜியேந்திரோ டாட்டின் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு முக்கிய பிளேயராக இருக்காங்க. ஸோ எப்படினாலும் உங்களுக்கு மஸ்ட் பைக்காக நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சைமனி கேம்பில் பொறுத்தவரை ஹெட்வர்டில் 16 மேட்ச் ப்ளே பண்ணி 191 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் 6 கேச்சஸ் 3 ஸ்டம்பேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் டீசெண்டான ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 21 ரன்னும் அண்ட் ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. அண்ட் 22 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் பார்க்குறப்போ இவங்கள்கிட்ட அந்த மிடில் ஓவர்ஸில் டீசெண்டான ரெக்கார்டாக இவங்ககிட்ட இருக்குது. பட் இவங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னா
விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்கோசரம் நீங்கள் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் ஸ்மால் லீக் ஆர் கிராண்ட் லீக்கில் உங்களுக்கு நீங்கள் ட்ராம்லிக் டீம் வச்சு நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். அண்ட் சபிகா கஜாம்பி பொறுத்தவரையும் எட்வர்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 14 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 3 விக்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ ஒரு 2 விக்கெட் வந்திருக்கு. அண்ட் வெனு ரெக்கார்ட் பொறுத்தவரையும் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ வெனு ரெக்கார்டு அண்ட் எட்வர்ட் ரெக்கார்ட் ரெண்டுமே கொஞ்சம் போராக தான் இருக்குது. அது மாதிரி இவங்க பேட்டிங் டவுனும் பார்த்திங்கன்னா ஒரு 5th டவுன் 6 வராங்க. அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸ்மால் லீக்கில் இவங்களை தவிர்த்துறது நல்லது. மற்ற கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கம்யூனிட்டி டீம் போகிறவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஸோ ஒரு பல்டிபிள் கிராண்ட் லீக், ஸோ நான் ஒரு 10 டீம் இறக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தவரையும் ஹலியா அலனை பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி 35 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த 3 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்ப வந்திருக்கு. வெனுவில் பெருசாக மேட்சஸ் எதுவும் ஒரே மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எதுவும் எடுக்கலை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்பவும் கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருசாக இவங்ககிட்ட ஒரு 3 விக்கெட் ஆள் வரலன்னு சொல்லுவோம். ஸோ மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் அப்போ ஒன்று தான் எடுத்திருக்காங்க. மற்றபடி விக்கெட் இல்லாமல் தான் இவங்க போயிருக்காங்க. ஸோ இவங்களுமே பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். ஆனால் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் நீங்கள் தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. அஃபே ஃப்ளெக்ஸர் பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் 94 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் அஃபே ஃப்ளெக்ஸர் எடுத்திருக்காங்க ஹெட்வர்ட்டில். வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 24 ரன்னும் அண்ட் விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஸோ அந்த 24 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் இவங்ககிட்ட பார்க்கலாம் கடைசி அந்த லோயர் ஆர்டரில் பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் பவுலிங்கும் ஒரு 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜாடியா ஜேம்ஸ் பொறுத்தவரையும் போன மேட்ச்சை கலக்கி போட்டாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்கறப்ப ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளே பண்ண ஆப்ஷன்ஸில் 5 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஹெட்வர்ட்டில் பொறுத்தவரை 5 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அந்த 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்துச்சு. சரி, அந்த 5 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. இங்கே மாற்றி போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப தான் அந்த 5 விக்கெட் எடுத்தாங்க. அதே மாதிரி வெனுவில் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட், அந்த 5 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி இவங்க 5 விக்கெட் எடுத்தாங்க. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் இவங்ககிட்ட இருந்து அந்த 5 விக்கெட்டால் கண்டினியூ வருமா அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுற மாதிரி தான் ஒரு டீமில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு கம்பல்சரி உள்ள வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த பொறுத்தவரையும் கோனல். ஸோ கோனல் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 3 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 2 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ 2 விக்கெட் இங்கே இன்க்ளூட் பண்ணல. ஸோ மிஸ்டேக்காக இருக்குது. வெனூரை பொறுத்தவரையும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 8 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் எடுக்கல. ஸோ வெனூ ரெக்கார்ட் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் பார்க்குறப்ப நீங்கள் விக்கெட் எதுவும் பெருசாக அவங்ககிட்ட கிடைக்கல. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் இந்த மேட்ச்சில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி அதர் பிளேஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் கரிஷ்மா ரபமார்க்கை பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் அண்ட் வெனு இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரான ரெக்கார்டு தான் இருக்குது. பட் இவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்களும் பார்த்திங்கன்னா போன மேட்ச் 10 ஓவரும் பவுல் பண்ணாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போயிருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சும் அவங்ககிட்ட ஒரு 10 ஓவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க உங்கள் ஆஸ் பிளேயரை மட்டும் உள்ளே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ 2 டீமுக்கான பிளேயர் பேட்டில் நம்ம பார்த்துடலாம். ஸோ பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் ஸ்மிருதி மந்தனா, ஹைலே மேத்யூஸ் கிட்ட 24 இன்னிங்ஸில் 6 முறை விக்கெட் இழந்திருக்காங்க. ஃப்ளெக்சர் கிட்ட 1 முறையும், அண்ட் கோனல் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறையும், கரிஷ்மா ரகமார் கிட்ட 2 முறையும், டியேந்திரோ டாட்டின் கிட்ட 1 முறையும், ஜாடியா ஜேம்ஸ் கிட்ட 1 முறையும் அவங்களோட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. அதிகமாக இழந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹைலே மேத்யூஸ்கிட்ட அதிகமாக இழந்திருக்காங்க. ஏன்னா பவர் பிளேயில் பவுல் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்க விக்கெட்டை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு 2 பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் பர்த்திகா ராவல் பொறுத்தவரையும் ஹைலே மேத்யூஸ்கிட்ட 1 இன்னிங்ஸில் 1 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் ஹர்லின் டியோல் மேத்யூஸ்கிட்ட 1 முறையும், ஃப்ளெக்சர்கிட்ட 1 முறையும், அண்ட் டாட்டின் கிட்ட 1 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க ஹெட்வர்ட்டில் பொறுத்தவரையும் பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும். அண்ட் ஹர்மன்ப்ரீத் கவுர் டியேந்திரோ டாட்டின்கிட்ட 1 முறையும், அண்ட் ஹென்ரி கிட்ட அண்ட் அலன் ஹலே கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறையும், ஃப்ளெக்சர் கிட்ட 3 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ அலன் ஹலேலி அஃபே ஃப்ளெக்சர் கிட்ட அதிக முறை இவங்க விக்கெட்டை இழந்திருக்காங்க கவுர் பொறுத்தவரையும். அண்ட் ஜெனிமா ரோட்ரிக்ஸ் பொறுத்தவரை ஹைலே மேத்யூஸ் கிட்ட 4 முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. டியேந்திரோ டாட்டின் கிட்ட 8 இன்னிங்ஸில் 2 முறையும், அண்ட் ஹென்ரி கிட்ட 1 முறை, அண்ட் அலனை கிட்ட 3 முறையும் விக்கெட் அதிகமாக இழந்திருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் உங்களுக்கு வீக்னஸ் இருக்குது. மற்ற கரிஷ்மா கிட்ட 1 முறையும், அண்ட் ஃப்ளெக்சர் கிட்ட 1 முறை, ஜாடியா ஜேம்ஸ் கிட்ட 1 முறையும் விக்கெட்டை ஜெனிமா ரோட்ரிக்ஸ் இழந்திருக்காங்க. அதே மாதிரி ரிச்சாகோஸ். ஸோ ரிச்சாகோஸ் பொறுத்தவரையும் மேத்யூஸ் கிட்ட 8 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட் இழந்திருக்காங்க. டியேந்திரோ டாட்டின் கிட்ட 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ டாட்டின் மேத்யூஸ் அதிகமாக விக்கெட்டை எடுத்திருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸ் அதிகமாக. தீப்தி சர்மா பொறுத்தவரை மேத்யூஸ் கிட்ட 2 முறையும், டாட்டின்கிட்ட 1 முறையும், அண்ட் ஃப்ளெக்சர் கிட்ட 1 முறையும் விக்கெட்டை தீப்தி சர்மா இழந்திருக்காங்க.
அண்ட் ஹைலி மேத்யூஸுங்க. ஸோ ஹைலி மேத்யூஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா தீப்தி சர்மா கிட்ட 15 இன்னிங்ஸில் 2 முறையும் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர் கிட்ட 11 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட் அதிகமாக இழந்திருக்காங்க. அண்ட் தனுஜ் கன்வர்கிட்ட 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. டி சந்து கிட்ட ஒரு முறையும் ஹைலி மேத்யூஸ் விக்கெட் விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் இன்ஸ்டாங்க பார்த்தீங்கன்னா 36 இன்னிங்ஸில் 12 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் குயினா ஜோசப் பொறுத்தவரையும் டி சந்து கிட்ட ஒரு முறையும் அண்ட் சமிகா தாக்கூர் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க குயினா ஜோசப். அண்ட் ஆர் வில்லியம்ஸ் பொறுத்தவரையும் பிளேயர் பேட்டில் டி சந்துக்கிட்ட ஒரு முறை அண்ட் தீப்தி சர்மா கிட்ட 3 இன்னிங்ஸில் 2 முறை உங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா 16 இன்னிங்ஸில் 6 முறை விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. ஜியேந்திரோ டாட்டின் தீப்தி சர்மா கிட்ட ஒரு முறையும் ரேணுகா சிங் தாக்கூர் கிட்ட 2 முறையும் டி சந்து கிட்ட 2 முறையும் 2 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ டி சந்து ரேணுகா சிங் தாக்கூர்கிட்ட அதிகமாக இவங்க ஜியேந்திரோ டாட்டின் விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் கேம்பால் பொறுத்தவரையும் ரேணுகா சிங் தாக்கூர்கிட்ட ஒரு முறையும் கவுர்கிட்ட ஒரு முறையும் அண்ட் தீப்தி சர்மாட்ட 8 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா 35 இன்னிங்ஸில் 11 முறை விக்கெட்டையும் ரைட் ஆம் ஆப்ரேக் இன்ஸ்டா 34 இன்னிங்ஸில் 9 விக்கெட்டும் கேம்பல் பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டுருக்காங்க. ஓகே, பிளேயர் பேட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ஸ்மால் லீக்ல யாரை நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ மோஸ்ட்லி உங்கள் ஆப்பனண்ட் வரவங்க எல்லாமே ஹைலி மேத்யூஸ் கேப்டனாகவும் ஜியேந்திரோ டாட்டின் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் இந்த காம்பினேஷனில் தான் ஒரு 80% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக வந்திருப்பாங்க. ஸோ உங்களை நீங்கள் சேஃபான ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கிராண்ட் லீக்ல பொறுத்தவரையும் தீப்தி சர்மா அண்ட் ஹர்மன்ப்ரீத் கவுர், ஜெனிமா ரோட்ரிக்ஸ் அண்ட் ஸ்மிருதி மந்தனா இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் இல்லாமல் ரேணுகா சிங் தாக்கூர் இருக்காங்க. ஸோ அவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அஃபே ஃப்ளெக்சருக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட இந்த டீமில் நீங்கள் ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா லைனப்ஸ் ராத்திரம் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. கிராண்ட் லீக் ஃபஸ்ட் டீம் பொறுத்தவரையும் ரிச்சா கோஸ், ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, குயினா ஜோசப், ஹர்லின் டியோல், ஹைலி மேத்யூஸ், ஜியேந்திரோ டாட்டின், அஃபே ஃப்ளெக்சர், ரேணுகா சிங் தாக்கூர், டி சந்து அண்ட் ஜாடியா ஜேம்ஸ் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் எனக்கு நம்ம கேப்டன் ஆப்ஷனாக ஹைலி மேத்யூஸ்க்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ஸ்மிருதி மந்தனாக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர் ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேஸ் நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ஜியேந்திரோ டாட்டினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஹர்மன்ப்ரீத் கவுருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் இந்த இடத்துல நான் ரிச்சா கோஸை மிஸ் பண்ணிட்டு கேம்பால் எடுத்திருக்கேன். அண்ட் ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஹைலி மேத்யூஸ், ஜியேந்திரோ டாட்டின், தீப்தி சர்மா, அஃபே ஃப்ளெக்சர், ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் டி சந்து, ஜாடியா ஜேம்ஸ் அண்ட் பிரியா மிஸ்ரா இது தான் நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக ஜியேந்திரோ டாட்டினுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மாக்கும் இந்த டீமில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேஸ்க்கு நீங்கள் யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணு வச்சிங்கன்னா டி சந்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஃப்ளெக்சருக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் எஸ் கேம்பல், ஹர்மன்ப்ரீத் கவுர், ஜெனிமா ரோட்ரிக்ஸ் அண்ட் ஹர்லின் டியோல் இந்த இடத்துல நம்ம ரிச்சா கோஸும் மிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவும் நம்ம மிஸ் பண்ணியாச்சு. தீப்தி சர்மாவும் இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைலி மேத்யூஸ் அண்ட் ஜியேந்திரோ டாட்டின், அஃபே ஃப்ளெக்சர், சைமா தாக்கூர், டி சந்து, ஜாடியா ஜேம்ஸ் அண்ட் பிரியா மிஸ்ரா இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய தேர்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நம்ம பவுலிங் ஃபேவராக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ டி சந்துக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் அஃபே ஃப்ளெக்சருக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ரிஸ்க் வேறு மாதிரி ஆப்ஷனை ட்ரை பண்ண வச்சுன்னா ஜாடியா ஜேம்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஹர்லின் டியோலுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக அந்த டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் கேம்பல், ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹர்லின் டியோல், ஹைலி மேத்யூஸ், ஜியேந்திரோ டாட்டின், ரேணுகா சிங் தாக்கூர், டி சந்து, ஜாடியா ஜேம்ஸ் அண்ட் பிரியா மிஸ்ரா இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 4வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஸ்மிருதி மந்தனாக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக டி சந்துக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸாக நீங்கள் ரேணுகா சிங் தாக்கூருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஜியேந்திரோ டாட்டினுக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ரிச்சா கோஸ் அண்ட் ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, குயினா ஜோசப், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், ஜியேந்திரோ டாட்டின், தீப்தி சர்மா, ரேணுகா சிங் தாக்கூர், டி சந்து அண்ட் ஜாடியா ஜேம்ஸ் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஹைலி மேத்யூஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மாவுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை குயினா ஜோசப் இருக்காங்க அவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் எஸ் கேம்பல் அண்ட் ரிச்சா கோஸ், ஹரமன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஹைலி மேத்யூஸ், டியேந்திர டாட்டின், தீப்தி சர்மா, ஃப்ளெக்சர், டி சந்து, ஜாடே ஜேம்ஸ் அண்ட் பிரியா மிஸ்ரா. இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டீமு. இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஹைலி மேத்யூஸ்க்கும் அண்ட் டியேந்திர டாட்டின் இவங்க இந்த 2 பேத்துக்குமே காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் யாராச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணுச்சுன்னா ரிச்சா கோஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பிரியா மிஸ்ரா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இந்த எல்லா டீமுமே லைனப்ஸ் வரத்தில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி ஃபைனல் டீமை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து டெலிகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.